இப்போ ஒரு தனி மனிதனுக்கு வந்து ஜாதகமே இல்லை, என்கிட்ட ஜாதகமே இல்லைப்பா, நான் என்ன பண்ணுறது? குழப்பமான நேரங்களில் பார்க்கும் பொழுது மட்டும் ஜோசியத்துக்கு அது உங்களுக்கு கொஞ்சம் முடிவெடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், என்ன தொழில் ஆரம்பிக்கிறதுங்கிறதுல கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதுக்கு என்ன செய்யலாம், உங்களுடைய மனைவி ஜாதத்தை பார்த்துக்கலாம், கணவன் ஜாதத்தை பார்த்துக்கலாம். மற்றபடி வந்து அதை இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இல்லாட்டினா சந்தோஷம். ஜாதகம் பார்க்குறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நீங்கள் கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களை கொஞ்சம் சொல்லாதீங்க அப்படின்வாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஜோசிக்காரன்ட்டு போனோம்னா ஜோசிக்காரன் வந்து எதையாச்சும் ஒன்று உருட்டி விட்டானா நம்மளுக்கு வாழ்க்கை நிம்மதி போயிடும்ன்ற பயம் இருக்குது. அதனாலே நிறைய பேர் வந்து ஜோசியம் பார்க்க மாட்டாங்க கிராமத்து சைட்லாம். சாமியை பார்க்கணும், ஒரிஜினல் ஜாதத்தோட வாங்க, ஆளை கூட்டுவாங்க அப்படின்னா சொல்கிறது காரணம்னா அதில் வந்து அந்த சில குறிப்புகள், டுபாக்கூர் குறிப்புகள் இருக்கும். அதுக்காக தான் ஜாதகம் பார்க்குறாங்க, ஜாதத்தை எடுத்துட்டு வர சொல்கிறாங்க. தவிர பொதுவாக நீங்கள் பிறந்த தேதி, நேரம், ஊர் இருந்தால் போதும். ஏன் ஊர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறந்த தேதி நேரம் சரியானதாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாதகத்துக்கு வரக்கூடிய பலன்கள், உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகும், எல்லா தகவலையும் நம்மளால சொல்ல முடியும். அதற்கு முன்னால் மக்கள் வந்து இந்த கிரகங்களை தான் வாட்ச் மாதிரி பயன்படுத்தி அதை தான் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 25ஆம் தேதி அப்படின்னு எழுதுறது போல அது எத்தனாவது திதி அப்படின்னா, திதினா என்னன்னா இத்தனாவது சூரியன்லேருந்து இத்தனாவது ராசியில் சனி இந்த சந்திரன் தான் இத்தனாவது திதின்னு அர்த்தம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து டைரெக்டாக கிரகங்களே எழுதி அதை புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஜோதிடம் அப்படிங்கிறது என்னன்னா, தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணல்ல நம்ம சேனலோட ஃபேவரட் கெஸ்ட் ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணியிருக்கோம். இப்போ நிறைய சந்தேகங்கள் ஜோசியம் சார்ந்து இருக்கு. இப்போ ஒரு தனி மனிதனுக்கு வந்து ஜாதகமே இல்லை, என்கிட்ட ஜாதகமே இல்லைப்பா, நான் என்ன பண்ணுறது? சந்தோஷம் வரம்னு நினச்சிக்க வேண்டியதான். அதாவது வந்துங்க, நான் திருப்பி சொல்கிறது, இப்போ ஜாதகத்தை வச்சு நீங்கள் எதுவும் சம்பாதிக்க முடியாது, சரிங்களா? இப்போ ஜாதகத்தை வச்சு, இப்போ ஜாதகம் இருக்கிறதுனால தான் எனக்கு நல்லா இருக்குது, ஜாதகம் இருக்கிறதுனால தான் வாழ்க்கை. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், சார் எனக்கு ஜாதகமே இல்லை சார் அப்படின்னாரு. ஜாதகங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கருவி. இப்போ நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இல்லாட்டினா என்ன செய்யறது? கம்முன்றதுக்கு வேண்டி தான், பயமும் இல்லை. இப்போ நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, சிலர் ஜாதகம் பார்க்குறப்ப என்ன சொல்லுவாங்க, சார் நீங்கள் கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களை கொஞ்சம் சொல்லாதீங்க அப்படின்வாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஜோசிக்காரன்ட்டு போனோம்னா ஜோசிக்காரன் வந்து எதையாச்சும் ஒன்று உருட்டி விட்டானா நம்மளுக்கு வாழ்க்கை நிம்மதி போயிடும்ன்ற பயம் இருக்குது. அதனாலே நிறைய பேர் வந்து ஜோசியம் பார்க்க மாட்டாங்க கிராமத்து சைட்லாம். கல்யாணத்துக்கு, பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்கு, பசங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு, பசங்களுக்கு பேர் வைக்க, இந்த மாதிரி ஏதாச்சும் ரொம்ப முக்கியமான விஷயம், இல்லைனா ஒரு ஏதாச்சும் தொழில் தொடங்குறது தான் பார்ப்பாங்களே தவிர, மற்றபடி சாதாரணமாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூப் பார்க்குறாரு, இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, டப்புன்னு இந்த ஆள் நல்லா பேசுகிறான்டா அப்படின்னு சொல்லி இந்த ஆள் பேரை போட்டு கூகுள் பண்ணி என்னுடைய ஃபோன் நம்பர் எடுத்து ஒரு பணம் கட்டி பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு காலத்தில் கிடையாது, இப்போயுமே கிராமங்களில் கிடையாது. பொதுவாக ஒரு சின்ன சிக்கலோ அல்லது நன்மையோ அல்லது தீமையோ ஏதோ ஒரு காரணம் இருந்தால் தான் ஜோசியம் பார்ப்பாங்க. இப்போ அது மாதிரி குழப்பமான நேரங்களில் பார்க்கும் பொழுது மட்டும் ஜோசியத்துக்கு அது உங்களுக்கு கொஞ்சம் முடிவெடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், என்ன தொழில் ஆரம்பிக்கிறதுங்கிறதுல கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதுக்கு என்ன செய்யலாம்னா, உங்களுடைய மனைவி ஜாதத்தை பார்த்துக்கலாம், கணவன் ஜாதத்தை பார்த்துக்கலாம். மற்றபடி வந்து அதை இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இல்லாட்டினா சந்தோஷம் தான். ஏன்னா நீங்கள் அப்பப்போ போய் அதை பார்த்து என்ன செய்ய மாட்டீங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்க மாட்டீங்க. அதனால சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். ஏன்னா ஜாதத்தை வச்சுக்கிட்டு நிம்மதியெல்லாம் வாழ்றதோட தூக்கி போட்டு நிம்மதியாக வாழலாம். எத்தனையோ பேர் ஜாதகம் பார்க்காம நல்லா, இப்போ ஏன் நான் பாருங்க, நான் ஜாதகம் பார்க்கறது கிடையாது, நம்புற மாதிரி இல்லை சார். இல்லை, எனக்கு நான் பார்க்கறது கிடையாது. ஏன்னா நம்ம வாழ்க்கை ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு, இப்படி தான் லைஃப் அப்படிங்கிறப்ப அதை பார்த்து டெய்லி பார்க்க தேவையில்லை. எனவே ஓரளவுக்கு ஜாதகம் இருந்தால் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுமே தவிர ஜாதகத்தை வச்சு வாழ்க்கை கிடையாது. ஜாதகம் இல்லாட்டினா சந்தோஷம் இருந்தால் பார்க்கலாம், அவ்வளோதானே தவிர அது இல்லாட்டினா வருத்தப்படணும்னு அவசியம் இல்லை. இப்போது நீங்களே சொல்வீங்க, இப்போ ஒருத்தவங்க உங்களுக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் பிறந்த டைமையும் அந்த டேட் ஆஃப் பர்த்தையும் அனுப்புன்னு சொல்கிறீங்க. அது ஏன் சார் அது ஸ்பெசிஃபிக்காக அது மட்டும்? ஆமாங்க, அதாவதுங்க, ஒரு மனிதனுடைய ஜாதகம் அப்படிங்கிறது அவர் பிறந்த நேரத்தில் இந்த பூமியை சுற்றி என்னென்ன கிரகங்கள் இருக்குது அதை நம்ம கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே காலக்கடிதங்கள் பண்ணி நம்ம பலன் சொல்கிறோம். இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, சார் பிறந்த தேதி இருக்குது தன்னு அனுப்புகிறோம், ஜாதகமே வச்சுருக்கிறோம், அதையும் நீங்கள் டேரெக்டாக பார்க்கலாம் அப்படின்வாங்க. அப்புறமா என்ன சொல்லுவாங்கன்னா, சார் பிறந்த தேதி அனுப்ப சொல்கிறீங்க, ஜாதகம் பார்க்க மாட்டீங்களான்னு கேட்பாங்க. அவங்க வந்து பிறந்த தேதியை வச்சு தான் உங்களுக்கு ஜாதகமே எழுதியிருப்பாங்க. ஆனால் அவங்க எழுதின ஜாதகம் தப்பாக இருக்கலாம். மேனுவலாக எழுதும் பொழுது அவங்க சனியை தூக்கி பக்கத்து கட்டத்தில் போட்டிருக்கலாம், அவசரத்தில் சந்திரனை வேறு மாதிரி எழுதிருக்கலாம், புதனை தப்பாக எழுதிருக்கலாம், இல்லைனா ஏதாச்சும் வேறு ஹியூமன் எரர் வந்திருக்கலாம், ஏதோ ஒரு தப்பு வந்திருக்கலான்றப்ப அது நம்பணும்னு அவசியம் இல்லை எனக்கு. அதனால் என்ன செய்கிறேன்னா, டேரெக்டாக பிறந்த தேதி எடுத்து நானே புதுசாக கிரியேட் பண்ணி பார்க்குறது தான். எல்லா ஜோசிக்காரங்களும் இப்போ அப்படி தான் பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு எல்லாமே மென்பொருள் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு தான் உட்காந்து கணக்கு போட்டிங்கன்னா அப்பயே
கணக்கு பண்ணி எழுதுறப்பே எல்லா ஜோசிக்காரங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு பிறந்த தேதியை வாங்கி பஞ்சாங்கங்களை வச்சு கணக்கு பண்ணி அவங்க கட்டம் போட்டு தான் சொல்லுவாங்க. கொண்டு வர ஜாதகத்தை பார்க்குறது எது இருக்குன்னா, இப்போ நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் நம்ம நிறைய வீடியோக்களில், கொண்டு வர ஜாதகம் வந்து கூட பிறந்தவங்க எத்தனை பேர்லாம் குறிப்பெழுதி வச்சுருப்பாங்க. அதை பார்க்கறதுக்காக தான் ஒரிஜினல் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க, சாமியை பார்க்கணும் ஒரிஜினல் ஜாதகத்தோட வாங்க, ஆளை கூட்டுவாங்க இப்படிலாம் சொல்கிறது காரணம் என்னன்னா, அதில் வந்து அந்த சில குறிப்புகள் டுபாக்கூர் குறிப்புகள் இருக்கும். அதுக்காக தான் ஜாதகம் பார்க்குறாங்க, ஜாதகத்தை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. தவிர பொதுவாக நீங்கள் பிறந்த தேதி, நேரம், ஊர் இருந்தால் போதும். ஏன் ஊர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இருக்கக்கூடிய தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து ஒரு பகுதியில் இருக்குது. இது தமிழ்நாட்டினுடைய இப்போ நான் வச்சிருக்கக்கூடிய டைம் இருக்கு இல்லைங்களா, அந்த டைம் வந்து தமிழ்நாட்டினுடைய டைம் இல்லை. இது வந்து இந்தியாவில் மிர்சார்பூர் அப்படிங்கக்கூடிய ஊரினுடைய டைம். அதிலிருந்து வந்து கிழக்கு பக்கமாக போக போக மைனஸ் ஆகும், மேற்கு பக்கமாக போக போக ப்ளஸ் ஆகும் நம்மளுடைய டைம் இருக்குது. அப்போ நம்ம எந்த இடத்துல பிறந்தோமோ அதனுடைய புவியியல் அந்த ரேகை அடிப்படையில் நம்மளுடைய டைம் சேஞ்ச் ஆகும். அதனால் நான் பிறந்த நேரங்கிறது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், ஐஎஸ்டின்னு சொல்லக்கூடிய டைம். அப்போ ஐஎஸ்டி எனக்கு என்ன ஊரில் எப்படி மாறிச்சு, அப்போ மிர்சார்பூருக்கும் எனக்கு 24 நிமிஷம் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது மிர்சார்பூர் டைம், டெல்லி டைம்னு எழுதுறாங்க, இல்லைன்னா வந்து உங்களுக்கு மிர்சார்பூர் டைம் இருக்கும், இந்தியா டைம் இருக்கும். அப்போ இந்த இந்தியா டைம்ங்கிறது மொத்த இந்தியாவுக்கே தவிர பொதுவாக நம்ம ஊருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப ஊர் மாறுதுன்றதுனால நம்ம பிறந்த நேரத்தை எடுக்கிறோம், பிறந்த ஊர் எடுக்கிறோம், பிறந்த தேதி எடுக்கிறோம். இப்போ பிறந்த நேரம் ரொம்ப அக்யூரஸியாக வேணுமானா லக்ன ரீதியாக அதில் இப்போ கேபி சிஸ்டம் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து லக்ன ரீதியாக ரொம்ப அக்யூரஸியாக போகிறதுக்கு பிறந்த நேரத்தினுடைய அக்யூரஸி தேவை. எனது ராஜநாடியில் அவ்வளோ அக்யூரஸி தேவையில்லை. ஏன்னா நம்ம லக்னத்தை பார்க்குறது, கிரகங்களை பார்க்குறதுனால ஓரளவுக்கு 2-3 மணி நேரம் முன்ன பின்ன இருந்தாலும் நம்ம அதுக்கு பலன் சொல்லிட முடியும் அப்படின்னு பார்க்க முடியுதுங்க. ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சார். இப்போ வந்துட்டு ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இப்போ வந்து எனக்கு பிறந்த டைம் வந்து தெரியலை, எங்கள் அம்மா வந்து உதாரணத்துக்கு வந்து 11:50ன்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து சொல்கிறாங்க வேற ஒரு டைம். இப்போ இது மாதிரி டைம் மிஸ் மேட்ச் வந்துச்சுன்னா என்ன சார் பண்ணுறது? கண்டிப்பாக நான் தான் சொன்னீங்களா, டைம் மிஸ் மேட்ச் வரும்போது அதில் என்ன மாறும்னா நட்சத்திரம் மாறும், ராசி மாறும், லக்னம் மாறும். அப்போ என்கிட்ட சொல்கிறப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லாம் கணக்கு பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு மக நட்சத்திரம்னு சொல்லுவேன், அவங்க உத்தரம் அது மாதிரி ஏதாச்சும் சொல்லுவாங்க. அப்போ இதில் ஏதோ ஒரு பூரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா இதில் ஒரு சின்ன எரர் இருக்குது அப்படிங்கிறப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நட்சத்திரம் ஒத்து வரல அப்படின்வாங்க. அப்புறமா நான் என்ன சொல்லுவேன், உங்களுக்கு மேச லக்கணும்னு சொல்லுவேன். இல்லைங்க சார் எனக்கு ரிஷப லக்கணும்னு சொல்லிக்கிறாங்க முன்னால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா கணக்கு மாறுபடும், ஊருக்கு மாறுபடும். அப்போ இந்த மாற்றங்கள் வரும்பொழுது நம்ம சொல்லலாம். இது வந்து ரொம்ப அக்யூரஸியாக போகிறப்ப சில என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அம்மா சொல்லிக்கிறாங்க சாயந்தரமாக பிறந்தேன்னு சொன்னாங்க, எந்த நேரம் தெரியாது. இந்த மாதிரி இன்னொருத்தவங்க கூட சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சார், நான் விடிய காலையில் 4:30 to 6க்குள்ளே ஏதோ ஒரு டைமில் பிறந்தேன், ஈவினிங்கில் பிறந்தேன்லாம் சொல்லுவாங்க. அப்போ அது என்ன கணக்கு? அது இல்லை, அது வந்து லக்னங்கள் மாறும், நம்ம அதை சரி பண்ணி இழுத்து கொண்டு வந்து நிப்பாட்டிக்கலாம். நம்ம ஒரு ஆவரேஜாக இல்லைனா தோராயமாக சொன்னால் போதுங்க, நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா நம்ம லக்னத்தை பயன்படுத்துறது இல்லைன்றதுனாலையும் நம்ம அதை கரெக்ட் பண்ணி அவங்களுடைய பலன்களை சொல்லி சரி பண்ணி கொண்டு வந்துடுவோம், அந்த பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் வந்து டைம் அக்யூரஸியாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, பிறந்த தேதி மட்டும் சரியாக இருந்தால் போதும். நீங்கள் டயத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை, நாங்கள் அதை சரி பண்ணிக்குவோம். ஏன்னா நாங்கள் இத்தனை வருஷமாக பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போ இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஃபாரின் கார் ஒன்று வாங்குறீங்க, ஃபாரின் கார் இங்கே ஏதோ ஒரு பவர் ஸ்டேரிங் ஏதோ ஒரு இதாக கட் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் அங்கே அந்த மாடலே இல்லைங்கிறப்ப நம்ம ஊரில் சர்வீஸ் பண்ணாமலாம் இல்லை, வேறு காரோட தூக்கி போட்டு ஓட்டிடுவாங்க இல்லைங்களா, மெக்கானிக் தெரிஞ்சவன் அதை செஞ்சுருவான்ற மாதிரி. நாங்கள் இதே தொழிலில் இருக்கிறதுனால எங்களுக்கு எது மாறும் எது மாறாது, என்னென்ன தேதியில் என்னென்ன கிரகங்கள் மாறும், என்னென்ன குழப்பம் வரும்னு எங்களுக்கு தெரியும். அப்போ அந்த தேதியில் போட்டு உங்கள்கிட்ட சில விஷயங்களை சொல்லி கரெக்ட் பண்ணி அதை சரி பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கரெக்ட் பண்ணுற அளவுக்குலாம் ஜாதகம் இருக்காது. ஒரு நாள் முன்ன பின்ன இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒரே பலன் தான் இருக்கும். அப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு நிமிஷம் முன்ன பின்ன பிறந்தவங்களுக்கே பலன் மாறும்பொழுது நீங்கள் இத்தனை டைமே இல்லாமல் எப்படி சார் பலன் சொல்கிறீங்கன்னு என்கிட்ட கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்றது தான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்ம வந்து பெயர்கள், அவங்களுடைய கிரக நிலைகள், அவங்களுடைய அப்பா அம்மாவோட ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணி பலன் சொல்கிறதுனால அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. பிறந்த தேதி மட்டும் இருந்தால் போதும், நேரமோ ஊரோ கூட இல்லை தேவையில்லை. இருந்தால் சந்தோஷம், இல்லாட்டினா அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் இப்போ தேதின்னு சொல்கிறீங்க, அப்போ வருடத்தை விட தேதிக்கு தான் வந்து தேதிங்கிறத நான் சொல்கிறது வந்துங்க மாதம் வருடம் அன்னைக்கு தேதி. சில பேருக்கு வருடமே புரியலையே சார் அப்படின்னா அதுக்கு ஜாதகங்கள் என்ன அர்த்தம், இல்லைனா அவங்களுக்கு சரியானது இல்லைன்னு அர்த்தம். அவங்கள நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நான் சொல்கிறேன், இப்போ கூட நான் வந்து சார் எனக்கு வந்து 87 86 தெரில சார் அப்படின்வாங்க. பார்க்காதீங்க, எதுக்கு காசு செலவு பண்ணுறீங்க, நீங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக இருங்க அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கே தவிர வருஷத்தை சரி பண்ணுறது, மாதத்தை சரி பண்ணுறதுலாம் வேலைக்கு ஆகாத விஷயம். நேரத்தை சரி பண்ணலைன்னா நேரம் முக்கியம் இல்லை. நீங்கள் வருஷத்தை தப்பாக போட்டிங்கன்னா சில விஷயங்கள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கலாம் சார், வாங்க நான் காசு போனால் கூட பிரச்சனை இல்லை, நம்ம முயற்சி செய்யலாம்னு சொல்லி நீங்கள் வந்தீங்கன்னா 86 87 அப்படின்றப்ப நான் 86க்கு போட்டு சில பலன்களும், 87க்கு போட்டு சில பலன்களும், 86க்கு சில பேர்களும், 87க்கு சில பேர்களும் சொல்கிறப்ப இதில் என்ன பேர்கள் மேட்ச் ஆகி வருது, என்ன பலன்கள் மேட்ச் ஆகி வருதுன்றப்ப அதை நம்ம பொருத்தி அதில் ஓரளவுக்கு தேர்ந்தெடுத்து எடுத்துடலாம். ஆனால் இதுக்கு நீங்களும் ஒத்துக்கணும்ல, சரிதான் இல்லைங்களா. இப்போ வரவங்க வந்து இப்போ கொடுத்துட்டு 3 மூஞ்சி பார்த்துட்டு உட்காந்துருக்க ஆளுங்களாம் இருக்கிறாங்க.
நம்ம சொல்லுவோம் எல்லா பலனும் சொன்னதுக்கப்புறம் ஆமாம் இப்படி தான் சொன்னார் ஒரு ஆள், ஆனால் 86க்கு போடுங்க அப்படின்னு கடைசியாக சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வேலை இருந்தால் நம்மளுக்கு செட் ஆகாது. நீங்கள் வந்து ஓப்பன் டாக் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, உங்களுடைய பிரச்சனை சொல்லிடுறீங்க இல்லையா, நீங்கள் போய் இப்படி உம்முன்னு உட்காந்துருந்துட்டு என்ன பிரச்சனை கண்டுபிடின்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு தான் காசு லாஸ். அது மாதிரி இப்போ நீங்கள் எங்கிட்ட வந்தீங்கன்னா ஒரு ஓப்பன் மைண்டாக நீங்கள் என்ன பிரச்சனைக்கு வந்திருக்கீங்கன்றதை நான் சொல்லுவேன், இல்லைனா என்ன மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்றதை நான் சொல்லுவேன், உங்கள் லைஃப்பை பற்றி சொல்லுவேன். இதில் எது உண்மை எது சரி இல்லைனா எது மேட்ச் ஆகுன்றதை நீங்கள் எனக்கு வெளிப்படுத்தினா தான் நான் அதை சரி பண்ணி கொண்டு வர முடியும். அப்போ சரி பண்ணி இப்போ வந்து நீங்கள் சரியான டைம் சரியான நேரம் சரியான எல்லாத்தையும் கொடுத்தாலும் கூட இதை நான் சொல்லித்தான் ஆரம்பிப்பேன். உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி சிக்கல் இருக்குது, உங்கள் அப்பாவுக்கு இப்படி ஸ்டேட்டஸ் இருக்குன்ற சில விஷயங்கள் சொல்லுவேன் இல்லைங்களா. அப்போ அது ஒத்து போகும். சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா கடைசியாக சொல்கிறேன் சொல்லுங்கள், கடைசியாக அப்போ என்ன சார் நாங்கள் என்ன சார் நீங்கள் காசு கொடுத்துட்டு என்னையா சார் டெஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்பேன். அப்போ அவர் தானே என்கிட்ட காசு கொடுக்குறாரு. அப்போ எதுக்கு அவர் காசு கொடுக்குறாருன்னா அவர் என்கிட்ட ஏதோ ஒரு தேவையை நோக்கி வர்றாரு. அவர் தேவையை பூர்த்தி பண்ணிட்டு போகிறத விட்டு எனக்கு டெஸ்ட் பண்ணி காசை வேஸ்ட் பண்ணி நேரத்தை வேஸ்ட் பண்ணி அவருக்கு தான் இல்லைங்களா. அப்போ என்னன்னா நம்ம எதிர்க்க வந்திருக்கிறோம். இப்போ யாரை டெஸ்ட் பண்ணலாம் அவர் அப்படின்னா வந்து அவர்கிட்ட யாராச்சும் வந்து கேட்குறாங்க, எனக்கு வந்து டெஸ்ட்டு வைங்கன்னு சொல்லி கேட்குறாங்கன்னா பண்ணலாம். இப்போ அவராக அவருடைய பிரச்சனையை தேடி எங்கள்கிட்ட வராரு இல்லைங்களா. அப்போ எனக்கு டெஸ்ட் வச்சு யூஸ் இல்லை. அப்போ என்னென்னா உங்களுடைய பிரச்சனையை சொல்லலாம், இல்லைனா நாங்கள் சொல்கிறது ஆமாவா இல்லையான்னு சொல்லலாம். அப்போ நேற்று ஒரு ஜாதகம், இந்த ஜாதகத்துக்கு வந்து கணவன் மனைவி பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறேன். சொல்லுங்கள் கடைசியாக சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. நீ கடைசியாக சொல்கிறது போதும், இருக்கா இல்லையா சொல்லு அப்படிங்கிற. ஆமாம் இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குது? டிவோர்ஸ் ஆயிடுச்சா? ஆமாம் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன இன்னொரு பெண்ணோட கனெக்ஷனில் இருக்கியா? ஆமாம். அப்போ இதை சொல்கிறதுக்கு உனக்கு என்ன வரப்போகுது? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் கேட்குறியா அப்படின்னா ஆமாம். அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி, போயிட்டு வா இல்லைங்களா. சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு, வந்த வேலை முடிஞ்சிருச்சு இல்லையா. இதை விட்டுட்டு அவர் வந்து கடைசியாக சொல்லு இப்படி எப்படி சொன்னேன் இப்படிலாம் கேள்வி கேட்டு எனக்கு யூஸ்ஃபுல் அவருக்கு யூஸ்ஃபுல். அதனால் வந்து ஜாதகம் என்பது ஒரு பிறந்த தேதியை வச்சு என்னுடைய ஜாதகத்தில் கூடிய கிரக நிலைகளை எழுதி அதில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய ஸ்டேட்டஸை வச்சு நம்ம அவருக்கு பலன் சொல்கிறோம். இந்த பலன் சொல்கிறதுல வந்து எனக்கு தேதி இல்லை, மாதம் இல்லை, வருஷம் இல்லை, இது மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் தயவுசெய்து அது விட்டுறது பெட்டர். கைரேகை கொஞ்சம் உதவும், ஆனால் கைரேகை கம்ப்ளீட்டாக உதவாது. கொஞ்சம் தான் தகவலை சொல்லும். சில ரேகைகள் சில விஷயங்கள் அப்புறமா உற்பத்தி ஆகும். அதனால் வந்து கைரேகை முழுசாக நம்ப முடியாது. நிறைய தகவல்கள் கைரேகைகளை எடுக்கவும் முடியாது. இப்போ வந்து பிரச்சனை இருக்குன்னு சொல்ல முடியுமே தவிர அந்த பிரச்சனை எப்போ சரியாகும் அது மாதிரி விஷயங்கள் கைரேகைகளை அக்யூரஸாக சொல்ல முடியாது. ஆனால் ஜாதகத்தில் நிறைய சொல்ல முடியுன்றதுனால ஜாதகம் இருந்தாலும் நான் மீன் பண்ணுறது வந்து பிறந்த தேதி நேரம் இருந்தாலே உங்களுக்கு ஜாதகம் இருக்குன்னு தான் அர்த்தம். நீங்களே கூகுள் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ பிறந்த தேதி நேரம் சரியானதாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாதகத்துக்கு வரக்கூடிய பலன்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகும் எல்லா தகவலையும் நம்மளால் சொல்ல முடியும். ஏன் சார் இப்போ தேதியில வந்து இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க பிறந்த தேதியை வச்சு உங்ககிட்ட ஜாதகமே இல்லைனா கூட உதாரணத்துக்கு 15 20ன்னு பிறக்கிறாங்கன்னு வைங்களேன், நீங்க பிறந்த அந்த தேதி நம்பரை வச்சு உங்களோட கேரக்டரை 50% சொல்ல முடியும்ன்றாங்களே, இது எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இது வந்து என்னன்னா இந்த இடத்துல ஒரு மச்சம் இருக்குது, உடனே ஒரு புக் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மச்சத்திற்கு வந்து நீங்க காதலிப்பீர்கள்னு போட்டு வச்சிருப்பான். இது மாதிரி மொக்கையாக நீங்கள் எதை வேணால் இப்போ உங்களுக்கு நகம் 2வது விரல் வளர்ந்துருக்கிறதா அதுக்கு ஒரு பலன், கட்ட விரல் வளைஞ்சிருக்கா ஒரு பலன் சொல்லிட்டு நம்மளுக்கு எதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்கெல்லாம் பலன் சொல்கிறதுக்கு ஜோசிக்காரங்க இல்லைன்னா அதுக்குன்ற ஆளுங்க இருக்காங்க. ஆனால் அது பியூர் ஜோசியம் கிடையாது. பிறந்த தேதியை கூட்டி எழுதுறது, பிறந்த மாதத்தையும் தேதியும் கூட்டி எழுதுறது, வருஷத்தில் கடைசி 2 எழுத்து கூட்டி எழுதுறது, இது மாதிரி கூட்டி அதில் வரக்கூடிய பிறப்பு எண் விதி எண் பெயர் எண்ணு சொல்லி போட்டு எழுதுறதுலாம் வந்து அதெல்லாம் ஏதோ ஒருத்தன் கண்டுபிடிச்சி வச்சிருக்கானே தவிர அது பியூர் ஜோசியம் கிடையாது. ஜோதிடம் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுடைய பிறந்த அன்று கிரகங்கள் எங்கே இருந்தது, ஏன் கிரகங்களை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த நம்பர்ஸ் பின்னால் வந்தது சரிங்களா. இப்போ வந்து 12 11 10 9 மாதங்கள் 25ஆம் தேதி 42வது வருஷன்றதெல்லாம் நம்ம பின்னால் கொண்டு வந்தது. அதற்கு முன்னால் மக்கள் வந்து இந்த கிரகங்களை தான் வாட்ச் மாதிரி பயன்படுத்தி அதை தான் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இப்போ என்னென்னா இப்போ 25ஆம் தேதி அப்படின்னு எழுதுறதுக்கு போல அது எத்தனாவது திதி அப்படின்னா திதினா என்னென்னா இத்தனாவது சூரியன்லேருந்து இத்தனாவது ராசியில் சனி இந்த சந்திரன் தான் இத்தனாவது திதின்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து டைரெக்டாக கிரகங்களே எழுதி அதை புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் அதை புரியுறது கஷ்டமாக இருக்குது, சகஜ மக்களுக்கு தேவைன்றதுனால வேறு மாதிரி கொண்டு வந்தாங்க. இப்போ கிரிகோரியன் சிஸ்டம் ஆங்கிலேயன் சிஸ்டத்துக்குள்ளே போயிட்டு நம்ம இந்த வாட்ச் இந்த தேதியெல்லாம் பயன்படுத்துகிறோமே தவிர தேதி என்பது ஒரு வகையான காலண்டர் தான், காலண்டர் என்பது ஒரு வகையான ஜாதகம் தான். அப்போ நாங்கள் டைரெக்டாக அந்த ஜாதகத்திலேயே பலன்கள் சொல்ல பழகி இருக்கிறதுனால நாங்கள் இப்போயுமே அதை கணிதம் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை, இன்றைக்கி தேதிக்கு போய் தமிழ் தேதி பார்க்குறதா எப்படி பார்ப்பீங்க? தமிழ் தேதி பார்க்கறது தான் இன்னைக்கு தமிழ் மாதத்துக்குள்ள எத்தனாவது தேதின்னு பார்க்கணும் சரிங்களா. எப்படி பார்ப்பீங்க? கேலண்டர்ல தான் போய் பார்க்கணும். காலண்டர் சரி, நீங்க பிறந்த அன்னைக்கு என்ன தமிழ் தேதின்னு பார்க்கணும், என்ன செய்வீங்க? தெரியலையே சார். அப்போ அது கால்குலேஷன் இருக்கு. அந்த கால்குலேஷன் போட்டோம்னா இங்கிலீஷ் தேதி தமிழ் தேதியாவோ தமிழ் தேதி இங்கிலீஷ் தேதியாவோ மாற்றலாம். இந்த இங்கிலீஷ் தேதியை முகமதியர்கள் வருஷமாக மாற்றலாம், திருவள்ளூர் ஆண்டில் எத்தனாவது வருஷம் மாற்றலாம், சாலிவாகன் ஆண்டில் எத்தனாவது வருஷம், என்ன வேணாலும் கன்வெர்ட் பண்ணலாம் இல்லையா. அது மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய தேதியை
நான் என்ன பண்ணுறேன்னா கிரகங்களாக கன்வெர்ட் பண்ணுறேன். அன்னைக்கு கிரகங்கள் எங்கே இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. அந்த கால்குலேஷனை போட்டு அதை ஜாதகமாக எடுத்து இந்தந்த கிரகங்கள் இங்கே இருந்தால் இவருக்கு இந்த பலன்றதை நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஜோசியமே தவிர இது பெரிய ஒரு சூட்சம ரகசியம் தேவ ரகசியம் சொல்கிறது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போது ரேகை வந்து அந்த அளவுக்கு வந்து சொல்லாது அப்படின்றீங்க. பட் நாடி ஜோதிடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கை ரேகை இது வந்து நம்ம பிறந்ததுலேருந்து கூட இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ரேகையை வச்சு முடிஞ்சது நடக்க போகிறதுன்னு சொல்கிறாங்களே. இல்லை, அது வந்து நாடி ஜோதிடம் இல்லைங்க, அது பேர் ஹஸ்த சாஸ்திரம், அது வேறு சாஸ்திரம். ஓகேங்களா? இப்போ கைரேகை என்பது ஹஸ்த சாஸ்திரம், அதுக்கும் ஜோசியத்துக்கும் தொடர்பு இல்லை. அது ஜோசியத்தை போலவே வேறு ஒரு துறை. அதில் டெக்னிக்கல் இருக்குது, அதில் எப்படி ஏமாற்று வேலைகள் இருக்குது, உண்மையானவங்களும் இருக்கிறாங்க. அதை நம்ம தனியாக ஒரு நாள் ரேகை பற்றி பேசலாம். ஜோசியம்ங்கிறது வந்து தனி. ஆனால் கைரேகை வச்சு உங்களால் எதையுமே முழுசாக சொல்லவே முடியாது. அவங்க சொல்கிறதுக்கு வந்து நிறைய டெக்னிக் இருக்குது. அதை நம்ம தனியாக ஒரு நாள் வேணால் கேமரா தூக்கிட்டு வாங்க, நம்ம அங்கேயே போய் பேசலாம். ஓகே, இப்போ இந்த ஜோசியத்திலே பார்த்தீங்கன்னா எத்தனை வகை இருக்குது, அது எதை சார் மக்கள் நம்புறாங்க? எத்தனை வகைன்றது அப்படி வகையாக பிரிக்க முடியாதுங்க. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா ஜோசியமும் ஒன்று தான். அதை வந்து யார் யார் எப்படி கையாண்டாங்க. பெசமதோமியா நாகரிகத்திலேருந்து ஜோசியம்ங்கிறது தோன்றுச்சு. ஏன் பெசமதோமியா நாகரிகத்துக்கு முன்னால் மனிதர்கள் குறி சொல்கிறது, அந்த சகுனங்கள் பார்க்குறது, நிமித்தம் பார்க்குறதுல எல்லாருமே ஜோசியத்தை சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து சாமி அறிவி பலன் சொன்னாங்க. எல்லாமே மருளாடிகள் இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போ நான் சாமி ஆடுறேன், இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து கேட்குறீங்க, நான் என் வாயில் வந்தது சொல்லலாம். அப்படி சொன்னால் யார் சொன்னதா நீங்கள் நினச்சிக்குவீங்கன்னா சாமி சொன்ன நினச்சிக்குவீங்க. ஒருவேளை நான் பொய் சொன்னாலும் சாமி சொன்னதாக தான் நினச்சிக்குவீங்க. அதே மாதிரி நீங்கள் திருப்பி நாளான்னைக்கு வரீங்க, நான் அதே பலன் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அன்றைக்கி எனக்கு என்ன தோணுதோ சொல்லுவேன். இது மாதிரி மக்கள் குழப்பிக்கிட்டு இருக்கப்ப ஒரு முறைப்படுத்தப்பட்ட வடிவம், இவர்கிட்ட கேட்டாலும் அதே பலன் தான் வரணும், அவர்கிட்ட கேட்டாலும் அதே பலன் தான் வரணுன்றப்ப அது ஒரு முறைகளை கொண்டு வரணும். இது எப்படி இயங்குதுன்னு பார்க்குறப்ப காலத்துக்கு உட்பட்டு வாழ்க்கை இயங்குதுன்றப்ப இந்த காலத்தை எதை வச்சு அளவிடுறோம்னா கிரகங்களை வச்சு அளவிடுறோம். காரணம்னா அது இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ கிரகத்தை வச்சே வாழ்க்கையை அளவிடும் பொழுது வாழ்க்கையை அனுமானிக்கவும் முடியும்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா, இந்தந்த கிரகங்கள் இருக்கும்போது இவனுடைய வாழ்க்கை இப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சது திருப்பி அப்ளை பண்ணுறப்ப அதே மாதிரி வந்ததுனால இதை வச்சு நம்ம ஜாதகம்ன்ற ஒன்று கிரியேட் பண்ணி பலன் பார்க்க முடியும் சொல்லி பெசமதோமியால் ஆரம்பித்து கிரேக்கு, இந்தியா எல்லா நாடுகளையும் பரவி மொத்தமாக ஒரே டயத்தில் தான் பரவி பெருசாச்சு. அது நம்ம ஊரில் வரும்போது வேத ஜோசியமாக வந்துச்சு. ஏன் வேத ஜோசியம்னா வேதத்தில் ஜோசியம் இருக்கிறது, வேதத்தின் கண்களாக ஜோசியம் இருக்குலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. வேதத்தில் ஜோசியங்கிறது கிடையாது. வேதம்ன்ற ஒன்று பரவக்கூடிய காலம், வேதம்னு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து இந்துக்களுக்கோ இல்லைன்னா இந்த இந்தியர்களுக்கோ இல்லைன்னா மனிதர்களுக்கோ முக்கியமான ஒரு ஆகமங்களை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி வேதங்களை ஒரு சார் பரப்புனாங்க இந்த இந்தியா ஃபுல்லாக. அந்த டயத்தில் இந்த ஜோசியமும் சேர்ந்து பரவனதுனால அது வேத கால ஜோசியம். இப்போ வேத காலம்னு சொல்கிறாங்களா, தொழில் புரட்சி, தொழிற்காலம், இரும்பு காலம்னு நம்ம பிரிக்கிறோம் இல்லைங்களா, பொற்காலம்னு பிரிக்கிற மாதிரி இது வேத காலத்தில் பரவியால் வேத ஜோசியம். அதற்கு பிறகு பராசரர் அப்படின்றவங்களுடைய டீம் வந்து என்ன பண்ணுச்சுன்னா பாரம்பரிய ஜோசியம்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜோசியங்கள் அழிஞ்சிருச்சு. முகலாய படையெடுப்பு, வெள்ளையர் படையெடுப்புக்கு அப்புறமா அது அழிஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்ணுறோம்னா பராசருடைய மெத்தடையும் இலங்கையிலிருந்து வந்த மெத்தடுகளையும் எடுத்து கையில் வச்சுட்டு இப்போ அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில். அப்போ இது வந்து பாரம்பரிய ஜோசியம் சொல்கிறாங்க. அதற்கு பிறகு இப்போ நான் ராஜநாடின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுவும் அதுலேருந்து வரக்கூடிய சின்ன சின்ன ரூல்ஸுகள் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இதை பயன்படுத்தினா போதும்னு நாங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். இதை நாங்கள் ஒரு முறையாக வெளிப்படுத்துகிறோமே தவிர எல்லா முறைகளும் ஒரே முறை தான். ஏன் சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ ஜோசியத்தை வந்து மக்கள் நிறைய பேர் நம்புகிறாங்க, பேரலாக பார்த்தீங்கன்னா சில பேர் நம்பவே மாட்டுறாங்க. எதனால சார் இன்னமும் அந்த நம்பிக்கை இல்லாத தன்மை இருக்குது? நம்பிக்கை இல்லாத தன்மைக்கு நமக்கு காரணம் தேவையில்லைங்க. அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு சித்தாந்தத்துக்குள்ளே இருக்கலாம், அவங்களுக்கு இன்னும் இப்போ பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை பிரச்சனை வந்து அவங்களுக்கு வேறு வடிவத்தில் ஏதாச்சும் ஒரு ஆசுவாசப்படுத்துறதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கலாம், இல்லைன்னா வழி இருக்கலாம். இது வந்து ஈஸி வே. உங்களுக்கு இப்போ மன அழுத்தம் இருக்குது, எங்கே போவீங்க? நான் வந்து பாட்டு கேட்பீங்க. ஆனால் வாழ்க்கையை முடிய போகிற கட்டத்தில் சைக்காட்ரிஸ்ட் எத்தனை பேர் சைக்காட்ரிஸ்ட்டை போவாங்கன்னா போக மாட்டாங்க யாரும். எல்லாம் நான் பைத்தியமாக. ஆமாம், இப்போ நம்ம ஊரில் ஈஸியாக இருக்கிறது ஒரு சாமிகிட்ட போயிடலாம், ஒரு சாமிகிட்ட போயிட்டு மந்திரிச்சிட்டு வரலாம், அல்லது ஒரு ஜோசியர்கிட்ட போயிட்டு என்னன்னு கேட்டு வரலாம் இல்லைங்களா. ஒரு வாழ்க்கையில் மிக முக்கியமான முடிவு எடுக்க போகிறீங்க, யார்கிட்ட கேட்பீங்க? முக்கியமான முடிவுனா நான் என்கிட்டயே தான் கேட்டுப்பேன். இல்லை அது ஓகே, ஆனால் கான்ஃபிடென்ட்ங்கிறது தனி. ஒரு இன்னுமே ஒரு வே இருக்கு, ஒரு நல்ல வழிகாட்டி, யாராவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். இப்போ வந்து நீங்க அரசு எக்ஸாம் எழுத போறீங்க, அது வந்து நீங்க யாரையுமே ஆலோசனை பண்ணாமல் எழுதலாம். உங்க ஊர்ல வந்து அரசு தேர்வு எழுதுவதற்கான பயிற்சி இதுன்னு சொல்லி இலவச பயிற்சின்னு இருக்கு. இல்லைன்னா கம்மியான ஒரு 100 ரூபா கட்டணம்னா மாசம் படிச்சுக்கலாம் இருக்கு. இப்போ நீங்க என்ன செய்வீங்க? படிச்சுக்கிறது பார்ப்பேன். அந்த மாதிரி தான் இப்போ ஜோசிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நம்மளுடைய வாழ்க்கை கண்டறிகிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் பயத்தை போக்குவதற்கு கொஞ்சம் பேர் முன்னால் வராங்க. சிலர் வந்து அதை நம்புறது இல்லைன்னு சொன்னாலும் கூட மறைமுகம் நம்புறாங்க. எல்லா மதத்துக்காரங்களும் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க, எல்லா கழகத்துக்காரங்களும் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. அப்போ வெளிப்புற தோற்றத்துக்கு அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க குடும்பத்தில் ஆள் விட்டு பார்ப்பாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்குங்க, ஒரு பெரிய ஒரு அரசியலில் பெரிய தலைவராக ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து அவர் சார்ந்த கட்சின்றதுனால அவர் வெளிப்படையாக சொல்ல மாட்டார். ஆனால் அவர் ஃபோன் போட்டு தான் அவங்க ஒய்ஃப் வருவாங்க, சார் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க.
சரிங்களா? அதாவது எல்லாரும் நம்புகிறாங்க, அவர் நம்பிக்கையை வெளியே காட்டாமல் இருக்காங்க. சிலர் வந்து நம்பிக்கையை வெளியே சொல்லுவாங்க. நம்பணும்னு அவசியமும் இல்லை. இப்போ எனக்கே வந்து நம்பிக்கைக்கு சில நாள் இருக்கும், சில நாள் நம்பிக்கை இருக்காது. அது வந்து என்னுடைய முடிவை பொறுத்தோ இல்லைனா என்னுடைய தேவையை பொறுத்தோ இருக்க தவிர, ஜோசியத்தை நம்பாததுனால அவங்களுக்கு 5 பைசா லாஸோ 5 பைசா கெயினோ கிடையாது. ஜோசியத்தை நம்புறதுனாலே அவங்களுக்கு எந்த லாஸும் கிடையாது. ஆனால் இதில் என்னென்னா, ஜோசியத்தை நம்பி அதை நம்பி இந்த பரிகாரத்தில் போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா பெரிய லாஸ் ஆயிரும். நிறைய பேர் வந்து 40,000 50,000 1 லட்சம் ஆட்டை போடுறாங்க. அது மாதிரி போய் மாட்டிக்காதீங்க. ஜாதகத்துக்கு ஜாதகம் பார்க்க பைசா கொடுக்குறதோடு நிறுத்திக்கங்க. அதுக்கு மேலே எந்த காசையும் ஜோசியர்கிட்ட கொடுக்காதீங்க. அதே மாதிரி அவர் சொன்ன யார்கிட்டையாச்சும் கொண்டு போய் கொடுக்காதீங்க. கோயிலுக்கு போக சொன்னால் எல்லா காசையும் கொண்டு போய் கோயில் உண்டியலில் போட்டு வந்துருங்க. சரிங்களா? நான் சொல்கிறது அதுதான். ஒருவேளை கோயில் உண்டியல் போடுறதுக்கு அதையும் ஒருத்தர் ஆட்டை போடுறான்னு தெரிஞ்சுன்னா, நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு நான் ஒரு 50 சாப்பாடு வாங்குங்க. கோயிலை சுற்றி இருக்க யாருக்கோ ஒருத்தங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு வாங்க. அது பிச்சை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கோயிலுக்கு யாராச்சும் வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கூட கொடுத்துருவாங்க. இல்லை சார் அது கூட வேணாம், தண்டை சோறு சாப்பிட்றானுங்க அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா, ஏதாச்சும் ஒரு 50 பேனா வாங்கிக்கோங்க, 500 பென்சில் வாங்கிக்கோங்க. பார்க்குற சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் எழுதுறதுக்கு கொடுங்க. நான் சொல்கிறது, உங்களுக்கு இதெல்லாம் வந்து மாற்றத்தை கொடுக்குன்னு தெரிஞ்சுன்னா அது நீங்களே நேரடியாக செய்யுங்க. ஏமாந்துடாதீங்க. அப்படி விரும்பி ஏமாறுறதா தான் ஏமாறுங்க. ஆனால் அதுக்கு ஜோசியம் பொறுப்பு கிடையாது. ஜோசியத்தை நம்பினாலும் நம்பாட்டினாலும் யாருக்கு எந்த குறையும் வரப்போகிறதில்ல. இப்போ நீ யாருமே ஜோசியத்தை நம்பாட்டினா நான் வேறு தொழில் பண்ண போகிறேன் இல்லைங்களா? உங்களுக்கு வேறு வழி கிடைக்காமல் போயிருமே தவிர எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி, ஜோசியத்தை நம்பாததுனால அவங்க பெரிய ஆளாகிறவும் கிடையாது. ஜோசியத்தை நம்புறதுனால இவங்க சிறுமைப்படுவதும் கிடையாது. அதே மாதிரி ஜோசியத்தை இவங்க நம்பினதுனால இவங்க பெரிய இடத்துக்கு போவதும் கிடையாது. நம்மளுக்கு வாழ்க்கை வாழ்வதற்கு ஏதாச்சும் ஒன்று வேணுங்க. நான் போன மாதம் கூட எகிப்து பற்றிய நிறைய ஆர்டிக்கல் நிறைய படித்தேன், நிறைய வீடியோக்கள் பார்த்தேன். அதில் எகிப்து மம்மி 2000 வருஷம் வாழ்ந்துக்கிறான், 2000 வருஷம் வந்து அதை பாதுகாத்து வச்சுக்கிறான், என்னென்னமோ வச்சுருக்கான், பெரிய பெரிய கல்லுகளை வச்சு ஏதோ ரகசியெல்லாம் கட்டி வச்சுருக்கிறான் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறமா யோசிச்சேன், இவனெல்லாம் கட்டி வச்சேன்னா நாங்கள் செத்து தான் போனானுங்க இல்லைங்களா? நம்மளும் அதே தான். அப்புறம் எல்லா பேரும் செத்து தான் போகிறோம். எவனும் ஒன்றும் புதுசாலாம் இங்கே உலகத்தில் ஒன்றும் உருப்படியாக செய்ய முடியாது, எல்லாமே அழிஞ்சு போகுன்றது மாதிரி. ஆனால் அவன் வாழும்பொழுது அவனுடைய வாழ்க்கையை ஹாப்பியாக வாழ்ந்துருக்கான்ல, வசதியாக வாழ்ந்துருக்கான்ல இல்லைங்களா? கரெக்ட். அவனுடைய அந்த சிம்மாசனம், அவன் உட்காந்துருக்க வாழ்க்கை, அவன் கையில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸு, டூல்ஸ், இதெல்லாம் வந்து இப்போ பார்க்குறோம். அவன் 5000 வருஷத்துக்கு முன்னால் எவ்வளோ எல்லா தகவல்களையும் எல்லா கருவிகளையும் கையில் வச்சுக்கிட்டு எவ்வளோ ஈஸியான வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறான் இல்லைங்களா? இப்போ வேற ஒன்றும் இல்லைங்க, காலையில் எழுந்திரிச்சு பாத்ரூம் போகிறதுக்கு காட்டுக்குள்ளே போயிட்டு வந்தால் எவ்வளோ கஷ்டம். ஆமாம். இதே இது ஒரு நல்ல ஒரு இட்டாலியன் மார்பிளோட இட்டாலியன் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு வாஷ்ரூம், அப்படியே பிரைட்டாக சவரோட எல்லாமே ஹாட் வாட்டரோட அப்படியே நல்லா ஃப்ரீடமாக இருந்துச்சுன்னா அது எவ்வளோ ஹாயாக இருக்கும். அது ஒரு சரியான கம்ஃபர்ட். அந்த கம்ஃபர்ட் வாழ்க்கை ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, அப்போ இருக்கிறப்ப நம்மளுக்கு வசதியான டூல்ஸ். அப்போ ஜாதகம் என்பது, ஜோசியம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பயம், பதட்டம், குழப்பம், நம்மளுக்கு நாளைக்கு என்ன ஆகும் அப்படிங்கக்கூடிய ஏக்கம், தேவை, இது மாதிரி எல்லாத்துக்கும் முன்கூட்டியே உங்களுக்கு ஒரு சின்ன லீடு கிடைக்கும். இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை எப்போ சரியாகும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கலாம்ல. அந்த மாதிரி ஒரு உணர்வை வந்து இந்த ஜோசியம் ஏற்படுத்துன்றதுனால இதை நம்பாமல் போகலாம். நம்பாமல் போகிறதுனால 5 பைசா யாருக்கும் நட்டம் கிடையாது. நம்பினதுனால பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது கிடையாது வாழ்க்கையில். அதே தான் வாழ்க்கை தான். ஆனால் ஹாப்பியாக இருக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக லைஃப்பை ஹேண்டில் பண்ணலாம். அவ்வளோதானே தவிர இந்த ஜோசியம் என்பது உங்களுக்கு வாழ்க்கையை இலகுவாக மாற்றும். அவ்வளோதானே தவிர பெரிய மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வர ஜோசியம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஜோசியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெளிவாக சொன்னீங்க சார். நன்றி. நன்றி, வணக்கம்.